பாஸ் காமன் மேன் எபிசோட் 6 இன்னையோட வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸு இந்த ஜட்ஜஸ் கொடுக்குற குவாலிஃபை டிஸ்குவாலிஃபை எல்லாமே முடிஞ்சது. 50 பேர்த்த இன்னையோட முடிக்க போகிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா சுந்தரபாண்டியன் தெரியாமல் வந்து நான் ஒரு ஆஸ்ட்ராலஜர்னு சொல்லி மாட்டிக்கிட்டாப்புல. நீங்கள் ஒன்று நீங்கள் இப்போ ஃப்யூச்சர் எல்லாம் கணிப்பீங்களா? அப்போ சொல்லுங்கள், இன்றைக்கி நீங்கள் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்க முடியல, இல்லை உங்கள் கூட வேறு யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி, உங்கள் போட்டிக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவர் அந்த இன்னைக்கு நான் மட்டும் தான் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி மாட்டிட்டாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மட்டும்தான் சொன்னால் இன்னொருத்தரை கூப்பிட்டு வருவாங்க, இன்னொருத்தரை கூப்பிட போகிறாங்கன்னு சொன்னால் இவரை மட்டும் வச்சு செய்வாங்க. பார்த்தா இன்னொருத்தரை கூப்பிடுங்க, இன்னொருத்தரை வர வச்சுருவோம், இன்றைக்கி எல்லாத்தையும் பொய்யில் வர வச்சிடும் அப்படின்னு சொல்லி முதலே வந்து ஒரு வைப் போல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஆஸ்ட்ராலஜர்னு சொன்ன ஒரு பாவத்துக்கு வெச்சு செஞ்சுட்டாங்க. அதுக்கு கூட வந்து யாருன்னு பார்த்தோம்னா ராஜலட்சுமின்னு சொல்லி வருவாங்க. ராஜலட்சுமி வந்துட்டு ஒரு 1 லைனில் கவுண்டர்லாம் அப்படி போட்டு ராஜுவியை அப்படியே தாக்கிட்டுலாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தாண்டி வந்துட்டு குங்ஃபுலாம் வந்து சொல்லி குங்ஃபு மூவ்ஸ்லாம் வந்து பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போவும் போல் பிக் பாஸில் இவங்க என்ன கான்செப்ட் வச்சுருப்பாங்க, 2 பேர் வந்தால் 2 பேர்த்த அடிச்சுக்க விடுறது இருக்குது. ஆனால் இவங்க வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரியே 2 பேருக்கு டிபேட் கொடுத்தாங்க. 2 பேரும் ஆளாளுக்கு மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க, ஆளாளுக்கு பேசினாங்க. பட் வந்து 2 பேர் பேசினதுமே ஒருத்தா இல்லைன்னு சொல்லி 2 பேர்த்தையும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே அனுப்பி. அடுத்து ரியானா ராஜுன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க ஒரு திருநங்கை. அவங்க கூட யார் வந்தாங்கன்னு பார்த்தோம்னா வந்துட்டு கலீல் பாஷா. இந்த கலீல் பாஷா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதான் கூட அப்படியே பாட்டானா நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டாவே பாடுறாரு. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நான் தான் கலீல் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டாவே பாடி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் ஒருவேளை கானா சிங்கரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆமாம் கானா சிங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை எடுத்து விட்டாப்ல. பண்ணி வந்து நைஸ் நல்லா பண்ணார். ரியானா ராஜு பெங்களூர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சஃபர் ஆவாங்கள்ல இந்த திருநங்கை இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நிறைய பேர் சப்போர்ட்டாக நிறையா பண்ணியிருக்காங்க. நிறையவே கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அவங்க விஷயத்தை எடுத்து வைக்கிறது வந்து சூப்பராக பண்ணாங்க. அதுவும் இந்த வந்து நிறையா பேர் பெங்களூர்லேருந்து வந்து அந்த மாதிரி வந்து நிறையா பேர் வந்து சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். எப்பவும் போல் 2 பேர் வந்து என்னது டிபேட் கான்செப்ட் டிபேட் பண்ணி அடிச்சுக்கோங்க. நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இல்லை வந்து கண்டென்ட்டாக யோசிச்சு இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சும்மா சிம்பிளாக 2 பேர் வந்தாங்கன்னா டிபேட்டு இதான்ப்பா அடிச்சுக்கோங்க. 2 பேர் வந்தால் டிபேட்டு உங்கள் 2 டிபேட்டு அடிச்சுக்கோங்க. 2 பேர் மாற்றி சொல்லுங்கள். அப்படி மிக்சர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் வந்துட்டு அதை மீறி ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக மக்கள் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்த்தா மக்கள் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே யாரும் பண்ணல. இவங்க 2 பேரும் டிபேட் பண்ண சொன்னோடனே கூட்டம் அடிச்சுக்கிறாங்க, மாட்டடி அடிச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தையும் அடுத்தைகளை பற்றி குறை சொல்லி எப்படியா அப்படி உள்ளே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து மாற்றி குறை சொல்லிக்கிட்டாங்க. ஒரு டாபிக் இண்டிவிஜுவலாக பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் திடீர்னு பார்த்தா முட்டிக்கிறாங்க. மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கொடுத்தாங்க சண்டை போடுறதுக்காகவே நீங்கள் 2 பேரும் தூக்கி உள்ளே போடலாங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அடிச்சுக்கிறாங்க. இது வந்து நோக்கம் நல்லா இருக்குது, நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. பட் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இல்லை உங்கள் கேரக்டர். அதனால ரியானா ராஜுக்கு வந்து ஆன் ஹோல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஆட்டோக்காரருக்கு வந்து ஆட்டோக்காரர். அதனால வந்துட்டு மக்கள் கூட வந்து கனெக்ட் வந்து ஈஸியாக இருக்கும். அதனாலேயே வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட திறமைக்கு அவர் ஏதாவது வந்து இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம். பட் வந்து அந்தளவுக்கு அதிகமாக பண்ணல. குவாலிஃபைன்னு கொடுக்குறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. மேபி ஆன் ஹோல்டு கூட கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆன் ஹோல்டு கூட கொடுக்குற அளவுக்கு இருக்கா ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து 2-3 வார்த்தை வர விட்டுரும். ஸ்டேட்டஸ்லேயே அவர் வந்து கான்ட்ரவர்சி ஆகி இந்த மாதிரி வார்த்தை விட்டார் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. வார்த்தை மீன்ஸ் திருநங்கை வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அவங்க வந்து ஆண் இதில் வந்துட்டு சேர்த்தி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வந்து நடந்துச்சு. ஸோ வந்து இதனால நிறைய கான்ட்ரவர்சி நடக்க ஏதாவது வாய் விடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அனுப்புகிறாங்களா இல்லை வந்து என்ன கணக்கில் குவாலிஃபை பண்ணி அனுப்பியிருக்காங்கிறது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. டிஆர்பி அது மட்டும் தெரியுது. 2 பேருமே அவ்வளோ ஒன்றும் ஒர்த்தாலாம் பண்ணல. பட் வந்து நல்லா அடிச்சுக்கிட்டாங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆட்டோக்காரர் உள்ளே போகணும்னு ஏதோ ஒன்று நினச்சிருக்காங்க போல போட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா சாமா சுப்பிரமணி இப்படின்னு சொல்லி 2 பேர் வந்துட்டு வந்தாங்க. சாமா பார்த்தோம்னா வந்துட்டு ஓஜி மிடில் கிளாஸ் நான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இங்கே வர்றவங்க 3/4 பேர் ஓஜி மிடில் கிளாஸ் தான். இவங்க மட்டும் தான் ஓஜி மிடில் கிளாஸ். சரி அவங்க யூனிக்காக அவங்களோட வே ஆஃப் டாக்கிங்கில் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க போல. இது வந்து ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போதே இப்படி சரி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடுச்சு. அப்படியே போமாடி மாதிரி அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு அப்புறம் என்ன எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக மாதிரி அந்த லைட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கல்யாண வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் கண்டென்ட் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறாங்க போல, காமிச்சிக்கிறாங்க போல. சுப்பிரமணி வந்துட்டு இன்ட்ரோ ஒன்று கொடுத்தாப்புல. இன்ட்ரோ கொடுத்தோடனே ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளோவில் ஒன்று போனார். ஃப்ளோவில் ஒன்று போனோடனே வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க போல, ஏன்னா லேட்டாக வந்துட்டார் போல. ஸோ வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கீங்க போல, லேட்டாக வந்திருக்கீங்க, 1 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கீங்க, நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஓவராக இது பண்ணாங்க. பட் வந்து அது கரெக்ட் தான். இதெல்லாம்
ஏன்னா கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிருக்கு, கரெக்டாக பஞ்சுவலாக வராமல் அந்த 1 மணி நேரம் லேட்டாக ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்ட கொஸ்டின் எல்லாமே அவங்க வந்து அந்த மாதிரி அதுலேயே வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. 5 இயர்ஸாக இதுக்காக நான் வந்து இப்படி வெயிட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னார். உடனே வந்துட்டு ஓவியா 5 இயர்ஸாக வெயிட் பண்ணிங்களா, அதுக்கு நீங்கள் டாக்டரே ஆகிருக்கலாம் அப்படின்னு. என்ன இந்த கொஸ்டின்லாம் யார் வந்து கேட்க சொல்கிறா, எனக்கு இந்த பின்னாடி இருக்கவங்க சொல்லணும். என்னடா கொஸ்டின் இல்லை, இந்த மாதிரி கொஸ்டினை கேட்க சொல்லுவீங்களா? 5 இயர்ஸ் வெயிட் பண்ணால் உடனே வந்து டாக்டர் ஆகிடணுமாம்மா, எல்லாம் யார் வேணாலும் டாக்டர் ஆகிடலாம், யார் வேணாலும் இது பண்ணலாமா, அதுக்கு எஃபர்ட் போட முடியுமா? இது என்னடா கொஸ்டின் கேட்குது. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பேஷண்ட் இருக்குது, அதுக்காக தான் வெயிட் பண்ணுவோம். இதில் சைஸை மாயா வந்து 2 பேர்த்தையும் அப்படியே அடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அதனடா பண்ணுறீங்க பண்ணுங்க சியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. 2 பேருமே வந்து ஒரு டீசெண்டான டிபேட் பண்ணாங்க, மாற்றி மாற்றி வந்து பேசினாங்க. பட் ஷமா வந்து ஷமாவா 2 ஏதோ சொன்னாங்க, அது மறந்துருச்சு. அதுவும் நோட் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே நான் அப்படின்னு சாரி சமா வந்துட்டு அப்படி வந்து செஞ்சுட்டாங்க. என்ன வேணா நான் எல்லாம் பண்றேன்டா, இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் காமெடின்னு சொல்லி ஏதாவது சிரிங்கல டான்ஸ் ஆடுறேன், இதை பண்றேன் அதை பண்றேன் என்னென்னத்தையோ பண்றாங்க. ஆனா வந்துட்டு அப்படியே பண்ணது நம்ம சிரிப்பு வருது, என்னதான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இரிட்டேட்டிங் இல்லை. அந்த வகையில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஃபன்னாக இருந்துச்சுன்னா அது வந்து எடுத்துக்கலாம். அது கோமாளித்தனமாக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு, அவங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரியான ஃபன்னு, எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி போனாங்க. அப்புறம் சுப்பிரமணியன் வந்து டீசெண்டாக மெயின்டைன் பண்ணலான்னு அப்படியே வந்து சுற்றிட்டு இருந்தாரு, காமெடி பண்ணுறது ஒன்று ஆரம்பிச்சாரு. பட் அந்த அளவுக்கு அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் அதை வச்சு ஷமா வந்துட்டு அப்படியே கூட இடையில வந்து ஆடி இந்த ஷமா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி என்னையோ பண்ணி ஓட்டிட்டு இருந்தாங்க. பட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்லாம் சொன்னோன்னே வந்துட்டு டேட்டா சயின்டிஸ்டா, டேட்டா அனலைஸ்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு. சரி ஓகே, அப்போ வந்து நீங்கள் இப்போ 2 பேர்த்த வச்சு நீங்களே சொல்லுங்கள், அனலைஸ் பண்ணி நாங்கள் யாரை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே வந்துட்டு அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக நானாக தான் இருக்கும், நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஜெண்ட் செவனாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சைடு பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் வந்து அப்படி பேக்கடாக இருந்தார். ஸோ நான் தான் செலக்ட் ஆகிறேன்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். பட் வந்து இவங்க இப்படி கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் மூக்கை உடைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையோ அப்போ கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முடிச்சு விட்டாங்க. அனலைஸ் பண்ணதில் இவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, நீ அனலைஸ் பண்ணி நிறையா வந்து யோசிச்சு மூளை அது மட்டும் இருந்தால் பத்தாது, நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். ஒன்று மட்டுமே இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. 2-3 கேரக்டர்ஸ் ஃபன் இருக்கணும், இது இருக்கணும் அது இருக்கணும். சும்மா டேட்டா சும்மா ஃபார்முலா பேசிட்டு இப்படி மட்டுமே இருந்தால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. பட் ஷமா வந்துட்டு கோமாளித்தனமாக பண்ணாங்களே, வெரைட்டி, அதுதான் வெரைட்டி. நீங்களுக்கு கோமாளித்தனமாக பண்ணவொடனே சரி பேசவும் செஞ்சாங்க லைட்டாக அப்படின்னு ஓகேவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வெரைட்டியாக வேணும், அதை தானே எதிர்பார்ப்பாங்கிறது வந்து அவர் வந்து கொஞ்சம் வந்து யோசிக்காமல் விட்டார், அனலைஸ் பண்ணாமல் விட்டார். ஸோ வந்துட்டு அதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணி அந்த கோமாளித்தனத்துக்காகவே கண்டிப்பாக பிபிக்கில் இடம் உண்டு குவாலிஃபை பண்ணி விட்டாங்க. அந்த 1 hour லேட் பண்ணதுக்கு அதே மாதிரி வெச்சம் செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு 1 hour வந்து லேட்டாக வந்தீங்கல்ல உங்களுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ரூடாக அப்படி வந்து ரோஸ்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இதை ஏன் பண்ணுறாங்கங்கிற மட்டும்தான் எரிச்சலாக இருக்குது. நார்மலாக சரி ஓகே இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சாஃப்டாக கூட அனுப்பலாம். ஏன் அது வேணும்னு டிஐபிக்காக பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் நமக்கு வந்து இந்த மாதிரி ரூடாக பண்ணுறப்ப பீப்புள்ஸ்ட்டாக எரிச்சலாக தான் இருக்கும். அதை வந்து மக்கள் வந்து சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. தட்ஸ் பிபி ஃபார் யூ. ஸோ அடுத்து சுப்பிரமணியம் வெளியே வந்து பார்த்தோம்னா வந்து அவங்களோட நான் தான் பெஸ்ட் பிளேயர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது, பெஸ்ட் பிளேயர்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு கேரக்டர் யூனிக்காக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க இவங்க வந்து செட் ஆகாங்க ஷோக்கு ரியாலிட்டி ஷோக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா அதை வச்சு தான் செலக்ட் பண்ணாங்க. தவிர இவங்க பெஸ்ட்டு அவங்க பெஸ்ட்டு இந்த விதத்தில் பெஸ்ட்டுங்கிறதே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்களோட பெஸ்ட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்களே வேணும்னா அப்படி அனலைஸ் பண்ணி நான் தான் பெஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது, அது வந்து தலகணமாக போயிடும். விஜய் சுகுமாரன் வந்தாப்புல. விஜய் சுகுமாரன் கொஞ்சம் வந்து பிரபலமானவர் தான். ஸோ வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும். உடனே வந்துட்டு சுகுமாரன் உடனே வந்து எல்லாத்துக்கும் தெரியும், அவரை எப்படி போயிட்டு நீங்கள் பிக் பாஸ்குள்ளே போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் வச்சாங்க. அதுக்காக வந்து அவர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், அவர் வந்து பெரிய செலிபிரிட்டி அப்படிலாம் கிடையாது. அவரும் ஒரு காமன் மேன் தான், அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் அப்படிலாம் வந்து வரும். அப்படி சினிமாவில் போய் அந்தளவுக்கு பெருசாக அச்சீவாக பண்ணிட்டாரு ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஆங்கர் பண்ணிருக்காரு. பெரிய ஆள் செலிபிரிட்டி அளவுக்குலாம் இன்னும் ஆகலை. இந்த உடனே கான்ஃபிடன்ஸா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. 1 versus 3 ஒன்று நீங்களாம் 3 அப்படின்லாம் ஆரம்பிச்சதுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வச்சு செஞ்சுட்டாங்க. விஜய் பயங்கரமாக வச்சு செஞ்சாங்க, என்ன பேசினாலும் வச்சு செஞ்சாங்க. அந்த மாதிரி அடிக்கிறாங்க. ஏன்டா அவருக்கு மட்டும் ஏன்டா இப்படி வச்சு அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாக பார்க்கும்போது. ஏன்னா அந்த அவர் அளவுக்கு யாருமே அடிக்கலை, அவரும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக அதை டேக்கிள் பண்ணி டஃப் கொடுத்து அப்படி இப்படின்னு வந்து மாற்றி பேசி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாரு. பட் உள்ள
பட் உள்ளே வருவாருன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். இது ஒரு பாசிட்டிவ். இந்த அளவுக்கு அடிச்சாங்கன்னா அந்த மக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குங்கிறது எல்லாத்தையும் யோசிச்சு தான் எல்லாத்தையுமே டாபிக் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க, எல்லாம் தெரிஞ்சது தான். சரி, நல்லா தான் பேசினாரு. பட் வந்து அங்கே என்னடானா என்ன நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசுங்க, ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து நல்லா தெளிவாக தான் புரிஞ்சுது. இது வந்து தூரமாக இருக்கிறதுனால கேட்கலையானு தெரியல. நிறைய டைம் வந்து கேட்கல இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அடிக்கணும்னே அடிச்சாங்க. அது அப்படியே வந்து ரூட்டு போட்டு ஓவியா கைஸ்லாம் வச்சாரு. அப்படியே நம்ம ஓட்டிட்டு போங்க பியூட்டி அப்படின்னு என்ன ஒன்று கொசு கடிக்குதா அப்படின்னு சொல்லி அதையும் வந்து போட்டு மாட்டேடி அடிச்சுட்டாங்க. எதுவும் ட்ரை பண்ணாதா, கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கலாம் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான அடி கொடுத்தாங்க. இந்த இடத்துலயும் வந்து விட்டே கொடுக்கல. அப்படியே ஒரு ரேப் பாடுவேன்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டு பண்ணார் ரேப்பு. பட் அதுதான் சுத்தமா புரியல. முதல் சொல்றது கூட ஆங்கரிங் பண்ணும்போது சொல்லும்போது கூட புரியுது. பட் அதுக்கப்புறமா தான் புரியல. அதுக்கப்புறம் சொந்த பாட்டு இது வந்து வேற ஒருத்தவங்க பாட்டா சொந்த பாட்டு தான் இருந்தா பாடுங்கன்னா சொந்த பாட்டு இருக்கு நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பாடினாரு. அது ஓகே நல்லா. அடுத்து எங்களை பத்திலாம் வந்து ஒரு ஒஸ்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒஸ்ட் கமெண்ட்ஸ் அவருக்கு ஜென்யூனா என்ன தோணுச்சோ அது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் போல. எல்லாத்தையும் சொன்னாரு. பட் வந்து ஒவ்வொரு டைமும் ஏதாவது கொஞ்சம் இப்படி சொல்லிட்டு உடனே சேஃபா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்க. உடனே உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்க, மறுபடியும் ஏதோ பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மம்பிடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ரெண்டு போதே தெரிஞ்சிச்சு. ஒன்று பாஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனா வந்து ஹோல்ல வைப்பாங்க. பட் டிஸ்குவாலிஃபைட் கிடையாதுன்னு வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. நீங்க பேசுறது எவ்வளவுதான் தாங்கினான்னு பார்க்கணும் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பேசுறது வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பேசுவீங்க, ஆங்கர் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நார்மலா ஏன் பேசவே மாட்டீங்க, வீட்டில் அம்மாட்ட கூட இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு. ஆமா நல்லாட்டி அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு. எப்படிடா எல்லாத்துக்கிட்டையும் எப்படிடா அவர் அமைதியாக இருக்கிறப்ப இல்லை வந்து நார்மலாக இருக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஆங்கருங்கிறப்போ அந்த டிவியில் ஒரு மாதிரி வந்து பேசி அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். அது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. பட் வந்து இவர் பேசினதே வந்து அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு போல. அது அவருக்கு நடந்ததை ஏதோ யதார்த்தமாக சொல்லிட்டாரு போல. ஆங்கரில் வந்துட்டு மேலை விட ஃபீமேல் வந்து ரொம்ப கொஞ்சம் எதிர்பார்க்க, ஃபீமேல் இருந்தாங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் மக்கள் வந்து அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் வந்து சொல்லிட்டாரு. உடனே வந்துட்டு அவனை வந்துட்டு அப்படியே டாமினன்ஸ் மாதிரி அப்படியே ஃபீமேல் எல்லாம் வந்து அடிக்கிற மாதிரி வந்துட்டு அப்படி போர்ட்ரே பண்ணி முடிச்சு விட்டு ஒரு ரீசன் கிடைச்சிச்சு, பலமான ரீசன் கிடைச்சிருச்சு. அதில் வச்சு செஞ்சுட்டாங்க. ஃபீமேல் பற்றி இப்படி பேசுவீங்க, ஃபீமேல்லாம் வந்து ஃபீமேல்லாம் இப்போ திறமையானவங்களா இருக்காங்க, உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ வந்து அப்படி இப்படின்னு போட்டு வெளுத்து விட்டாங்க. இதே பாயிண்டா வச்சு சிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லி ஹோல்டு கொடுக்குறப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனால் கடைசியாக வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்த போது வந்துட்டு ட்ரிக்காக வந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும், ஆன்சர் சொல்லணும் அதெல்லாம் தெரியாதா அந்த மாதிரி வந்துட்டு கடைசியாக டேக்கிள் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் சொன்னதெல்லாம் வந்து சாஃப்டாக எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு இப்படி தான் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்து நல்ல ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்து அப்படிங்கிற ஆன் கோல்டில் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. மாயா நட்டேசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. மாயா நட்டேசன் அப்படி கிடையாது, இல்லை ஜெனிஃபர் தான் எங்கள் அம்மாவை பேர் வச்சது. பட் வந்து நான் வந்து மாயா நட்டேசன் சொல்லி வெளி உலகத்துக்காக ஒரு பேர் வந்து மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்துட்டு எல்லாத்து மாதிரி தான் நிறைய ஆக்டர்ஸ் வந்து பேர் மாற்றுவாங்க. அந்த மாதிரி வந்து இவங்களும் மாடலிங்க்கு வெளியே வந்துட்டு நான் வேறு முகமாக இருப்பேன், நான் வந்து என்னை வந்து பண்ண விடாமல் வந்து தடுத்து வச்சுருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு தெரியாமல் வேறு பேர் வச்சு நான் வந்து எனக்கு பிடிச்சது வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி மீனிங் வந்து சொன்னாங்க. எதுக்காக பிபி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டாங்க. செல்ஃப் லவ்னு சொன்னாங்க. ஒரு ஒர்த்தான ரீசனை வந்து சொல்ல முடியல, ஒரே உழப்பல்ஸாக போட்டு அப்படி இப்படின்னு உழப்பிட்டாங்க. ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் பேசினா ஜட்மெண்ட் கொடுக்குற முன்னாடியே தெரிஞ்சிச்சு, டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிடுவாங்க. நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஜட்ஜஸ் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து பண்ணல, கிளாரிட்டி இல்லை ஆன்சர்ஸில் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதே தான் உண்மை. அதுதான். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அவங்க மேலே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் வந்து அதை வந்து அவங்க எதுவும் மீட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா பேசணும், நிறையா படித்து நிறையா வந்து லேர்ன் பண்ணணும். அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் வந்து நல்லா பண்ண முடியும். பிரியங்கா பால் நர்மதா அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்தாங்க. பிரியங்கா பால் பார்த்தோம்னா அது கார்பரேட் அண்ட் நர்மதா CA அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. 2வது அட்டம்ப்ட்லேயே முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கார்பரேட் வந்து ஆங்கர் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து மாதிரி மீடியா ஆக்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜட்ஜஸ் என்ன ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, 2 பேரில் யார் பெருசு அடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் டிபேட் விட்டாங்க. என்னடா ஒரு டைம்னா பரவாயில்ல, எல்லா டைமும் அதோட அட்லீஸ்ட் ஒரு டாஸ்க்காக வச்சுக்கலாம். 2 பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுற மாதிரி அதை கூட பண்ண மாட்டாங்க. 2 பேருமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நிறைய வந்து டிபேட் பண்ணாங்க. பட் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகல. ஸோ வந்துட்டு நர்மதா வந்து நீங்கள் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் சொன்னீங்களா, ஏதாவது ஒரு ஆக்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அன்எக்ஸ்பெக்டடாக கேட்டாங்க. திடீர்னு ஆக்டிங்னா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து மூவியில் படம்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டராக யோசிப்பீங்களா, அந்த மாதிரி அந்த கேரக்டர் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நான் வந்துட்டு ராஜுவுக்கு வந்து அப்படியே ப்ரொபோஸ் பண்ணுற சீன் நடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓன் கேட்கல, நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து அப்படி இமிட்டேட் பண்ணி நடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே ஃபைனுங்கிற மாதிரி. சரி நீங்கள் யோசிங்க, நாங்கள் வந்து அவங்கள்ட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த அவங்கள்ட்ட பிரியங்கா பால்கிட்ட போனாங்க. பிரியங்கா பால் உடனே ஆங்கர் பண்ணிக்கணும். ஆங்கர் உடனே ஜாலியாக அப்படியே
நம்ம தும்முனா அப்படிங்கிற மாதிரி பண்ணி விட்டாங்க. வந்துட்டு அதில் ஒரு கண்டென்ட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ ஆக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது அவங்க ஆக்ட் பண்ணாங்க. நம்ம ஆக்ட் பண்ணதுக்கு ஒரு ட்ரை பண்ணாங்க, ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை பண்ண. பட் வந்து ஸ்ட்ரைட்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் ஆக்டிங்கே கிடையாது, நீங்கள் வந்து நிறையா கற்றுக்கணும் ஆக்டிங்கில், வெளியே போய் கிளாஸ் வந்து படிக்கணும், உங்களுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை படித்து ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கீங்க ஆக்டிங்க்கு, அதை பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ட்ரை பண்ணால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இதில் ஜெயிச்சுட்டு அதுக்கு போகிறேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு முரண்பாடு வந்துருச்சு. பட் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைட்டாக என்னத்தை ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நர்மதாக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன்னா வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் 2வது அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ திறமை என்கிட்ட இருக்குது. பட் வந்து அந்த திறமை வந்து இந்த பிபியில் வந்து தேவையா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பிபியில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் ஒன்று இருக்குல்ல. பிபியில் வேணுங்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்து தகுந்த ரீசன் கிடைக்கல. பட் வந்து அசிங்கப்படுத்தினாங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி திருப்பி டம்முன்னு கொடுத்தாங்க, ட்ரிகர் பண்ணி விட்டாங்க, கோவப்படுத்தி விட்டாங்க. கோவத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்த மாதிரி அப்படி வந்து உடஞ்சிட்டாங்க. ஸோ வந்து திருப்பி சிம்பிளாக சொல்லணும், அவங்களுக்காக அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணி அந்த இடத்துல நின்றுட்டாங்க. எனக்கு இந்த பிக் பாஸே தேவைடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்து இந்த மாதிரி இப்படி அப்படிங்கிற மாதிரி புரியிற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஃபைன், ஓகே புரிஞ்சிச்சு, ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படின்னு பேசி அனுப்பி விட்டாங்க டிஸ்குவாலிஃபைன்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா பால் நீங்கள் ஆங்கர் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆன் ஹோல்டை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. இந்த ஆன் ஹோல்டு அவங்களுக்கு பத்தலையாமா, எனக்கு பச்சை கலர் தான் வேணும், ஆமாம் எனக்கு பச்சை கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இரிட்டேட் பண்ணாத, அப்புறம் மக்களும் விட்டு போட மாட்டாங்க, அடுத்த ரவுண்டில் எப்படியாவது வெளியே அனுப்பி விட்டுருவாங்க பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி எரிச்சல் பண்ணக்கூடாது சரியா. அதனால உங்கள் வீட்டில் குழந்தைலாம் இருக்கா அப்படின்னா, குழந்தைலாம் இருக்குது, எனக்கு 3 வயசில் இருக்கான் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஓகே, பட் இந்த மாதிரி பண்ணால் எரிச்சல் அவங்க சில பேர்த்துக்கு வெளியே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எனக்கு பச்சை கலர் தான் வேணும், இந்த 2ல் என்ன வேணும், அவங்களும் பொறுமையாக எப்படியாவது கஷ்டப்பட்டு காப்பிச்சாங்க. இந்த 2 கலர் வேணும், இல்லை எனக்கு பச்சை கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பை கிளப்பிட்டு இருந்தாங்க. பட் கடைசியாக வந்துட்டு ஆன் ஹோல்டு தான் கிடைக்கும், ஒழுங்காக வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி அனுப்பி விட்டாங்க. பட் நீங்கள் நடத்தி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சரி ஓகே அவங்க குழந்தைத்தனமாக பண்ணாங்க. பட் வந்து எல்லாத்துக்கும் அந்த குழந்தைத்தனம் ஒர்க் அவுட் ஆகாது, சில பேர் கடுப்பாயிவாங்க. ஸோ அப்படியாப்பட்டது இன்னைக்கு அவங்களோட வந்து 50 கண்டஸ்டன்ஸும் ஜட்ஜ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ஷோ கிடையாது. நீங்கள் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்னத்த சொல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது கலந்து இருந்துச்சு, 2-3 இது நல்லா சொன்னாங்க, 2-3 பாயிண்ட்ஸ் நல்லா சொன்னாங்க. மற்றபடி நிறைய டிஆர்பிக்காக நிறைய வச்சு ஒப்பல்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒர்த்தாக வந்து பண்ணல, அதுதான் வந்து கமெண்ட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா. ஸோ இதோட அடுத்த ஆன் ஹோல்டில் இருக்காங்களா அவங்களையெல்லாம் வச்சு அடுத்தது வந்து இதில் யார் வந்து குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டுட்டு போவாங்க. இதில் குவாலிஃபைட் ஆனாங்களோ அவ்வளோதான், அவங்க கொஞ்சம் டாப்பில் இருக்காங்க, கொஞ்சம் தப்பிச்சிருக்காங்க அவ்வளோதான். ஆன் ஹோல்டில் இருக்கிற எபிசோட்ஸு, ஆன் ஹோல்டில் இருக்கிற டாஸ்க்ஸ் அதாவது கொஞ்சமாச்சும் நல்லா கொடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒர்த்தாக பண்ணுறாங்க. நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ண காத்திருக்காங்க.